இன்னைக்கு ஊரில் இருக்க ரேஷன் கடையில் வந்து பொங்கல் பொருட்கள் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். வந்த இடத்துலையே கடை ஃப்ரீயாக இருந்ததுனால அப்படியே அரிசியும் வாங்கினோம். அரிசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒல்லி அரிசி தான். கூடவே பார்த்தீங்கன்னா கரும்பு, சர்க்கரை, சேலை, வேஷ்டி எல்லாமே கிடச்சிது. எனக்கு கிடச்ச சேலை வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லாவே இல்லை. அப்புறம் எங்கள் அத்தையிட்ட காமிக்கும்போது அவங்க சேலை சூப்பராக இருந்தது. அதனால எங்கள் அத்தை இந்த சேலை எனக்கே கொடுத்துட்டாங்க. பாருங்கள், கலர் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன கலரில் சேலை கிடச்சிதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேலைக்கு ஏற்ற மேட்சிங் வந்து வேஷ்டியும் கிடச்சிது. கூடவே பச்சை கலர் வேஷ்டி வந்து அத்தை காட்டுக்கு கிடச்சிது. சரியா? அப்புறம் அத்தை அந்த வேஷ்டியும் எனக்கே கொடுத்துட்டாங்க. நான் அதில் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கூடவே சர்க்கரையும், கூடவே பார்த்தீங்கன்னா பச்சரிசி, கரும்பெல்லாம் கிடச்சிது. கரும்பு நல்ல பெரிய சைஸாக இருந்ததுங்க. நல்ல டேஸ்ட்டு பார்த்தீங்க சூப்பராக தான் இருந்தது. உங்களில் யாரெல்லாம் இந்த ரேஷன் சேலையும் வேஷ்டியும் கட்டுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் வந்து சேலையாக கட்டியிருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறது என்னென்னா பெட் கவர் வந்து அந்த பெட்டுக்கு உள்ளாடி போடக்கூடிய ஒரு கவர் தைப்பாங்க தெரியுமா? அது வந்து ஸ்டிச் பண்ணி நிறைய இடத்துல தைப்பாங்க. எங்கள் அம்மா வீடு, எங்கள் அக்கா வீட்டிலலாம் அதை தான் பண்ணுவாங்க. ரொம்ப உழைக்குங்க. யாரெல்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்கிறத மறக்காமல்